சிஏ வந்து 3 லெவல்ஸ் மேடம். சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர்மீடியட், சிஏ ஃபைனல். இந்த சிஏ ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் மாதிரி. ஃபவுண்டேஷன் உடனே புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இது வந்து என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். எக்ஸாம் எழுதுறதுங்கிறது 12th எக்ஸாம் பாஸ் வந்தவொடனே தான் அவங்க வந்து அந்த எக்ஸாம் எழுத முடியும். 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லாஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், எக்கனாமிக்ஸ். இதில் வந்து 2 சப்ஜெக்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ், 2 சப்ஜெக்ட் வந்து எம்சிக்யூ சாய்ஸ் மாதிரி. ஸோ முதல் 2 பேப்பர் 3 hours, அடுத்த 2 பேப்பர் 2 hours. ஸோ இந்த 4 பேப்பருக்கு ஆவரேஜாக அவங்க வந்து 200 வாங்கணும். ஓகேங்களா? பாஸ் பர்சன்டேஜ் 40. இதுதான் வந்து என்ட்ரி லெவல் ஃபவுண்டேஷனோட ரூல்ஸ். ஸோ இது வந்து 12th முடித்தவங்கன்னா எந்த ஏஜ் குரூப், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது. இது வந்து பாயிண்ட் நம்பர். இது பாஸ் பண்ணோன்னே உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்டர்மீடியட்க்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே ஃபீஸ் வந்து அந்தந்த லெவலுக்கு தான் வாங்குவோம். ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணால் தான் இன்டர்மீடியட்க்கு வாங்குவோம். ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ இன்டர்மீடியட் வந்து 6 சப்ஜெக்ட்ஸ். ஸோ 6 சப்ஜெக்ட்ஸ் இஸ் மேட் ஆஃப் 2 குரூப்ஸ். ஒரு குரூப்பில் 3 சப்ஜெக்ட். ஸோ 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் படிப்பாங்க? அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் படிப்பாங்க, டாக்ஸேஷன் படிப்பாங்க, ஆடிட்டிங் படிப்பாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க படிப்பாங்க அதில். ஸோ ஒரு குரூப்பை வந்து பாஸ் பண்ணோன்னா அவங்க 150 மார்க் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? அகெயின் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் 40. டோட்டலாக வந்து 150 வாங்கணும். குரூப்பாகவும் எழுதலாம், 2 குரூப்பை சேர்த்து எழுதலாம். 2 குரூப் சேர்த்து எழுதினாங்கன்னா 300 அவுட் ஆஃப் 600 வாங்கியிருக்கணும். ஸோ ஒன்றுத்தில் ஜாஸ்தி, ஒன்றுத்தில் கம்மி வாங்கிட்டு ஃபைனலாக 300. மினிமம் பாஸ் 40 இருந்தால் இன்டர்மீடியட் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு ஸ்டடி பீரியட் வந்து 8 months. ஓகேங்களா? 8 months ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 8 months முடிச்சோன்னா அவங்க இந்த எக்ஸாமை எழுதலாம். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் வரவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. காலேஜில் முடிச்சுட்டு ஆர் காலேஜோட 4th செமஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கரெக்டாக காலேஜ் முடித்த உடனே இமீடியட்டாக வர எக்ஸாமில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ நிறைய இருக்காங்க. ஸோ இது வந்து பேரலல் என்ட்ரி மாதிரி.